ஆக்குநித்தி டிவி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அக்கநித்தியின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடியது கழுத்தெலும்பு தேய்மானம், கை மரமரப்பு, இடுப்பெலும்பு தேய்மானம், கால் பாதத்தில் விரல்களில் மரமரப்பு. அப்போ இந்த கை மரமரப்பு, கால் மரமரப்பு வராமல் தடுப்பதற்கும், கழுத்தெலும்பு தேய்மானம், இடுப்பெலும்பு தேய்மானம் வராமல் தடுப்பதற்கும் மிக மிக எளிய ஒரு பயிற்சி. நிறைய பேர் சார் எதுவுமே செய்யாமல் ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழியே சொல்லுங்கள், கஷ்டப்படவே கூடாது. கை மரமரப்புக்கு நிறைய எக்ஸசைஸ் செஞ்சு நானும் ட்ரை பண்ணுறேன், ஒரு வாரம் செய்கிறேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்ய முடியல சார். இந்த இடுப்பெலும்பு தேய்மானத்துக்கு, கால் மரமரப்புக்கு ஃபிசியோதெரப்பியில் சொல்லி கொடுத்தாங்க, படுத்துக்கிட்டு காலுக்கு பயிற்சி செய்கிறது. நானும் 2 நாள் ஆர்வமாக செஞ்சேன், அதுக்கப்புறம் செய்ய முடியல சார். நேரமே இல்லை சார், செய்யவே முடியலை சார், நேரம் ஒதுக்கவே முடியலை சார், அதோடு தான் சார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப 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 எளிமையான ஒரு பயிற்சி. முக்கியமாக இந்த சிஸ்டத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டுலலாம் ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரமெல்லாம் தொடர்ந்து வேலை செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த இடுப்பெலும்பு கழுத்தெலும்பு தேய்மானம் வர வாய்ப்பு உண்டு. கை மரமரப்பு, கால் மரமரப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு விபத்தின் காரணமாக பைக்லேருந்து கீழே விழுந்து, அல்லது பஸ்ஸில் ஏறும்போது ஸ்லிப் ஆகி, அல்லது பாத்ரூமில் வலிக்கி விட்டு கீழே விழுந்து, ஏதாவது ஒன்றின் காரணமாக முதுகு தண்டுவடத்தில் இடுப்பெலும்பு ஜாம் ஆகிறதுக்கோ, கழுத்தெலும்பு ஒன்றோடு ஒன்று உரசுறதுக்கோ வாய்ப்பு இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த டிஸ்க் நகர்ந்து கை மரமரப்பு, கால் மரமரப்பு ஒன்று ஒன் சைடு வரும், அல்லது போத் சைடு வரும். இன்னொரு வகை இருக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு நரம்புகளில் சர்க்கரையினுடைய பாதிப்புகள் வரும்போது கால் மதமதப்பு ஏற்படும். அந்த கால் மதமதப்பு என்ன மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னா, காலில் ஏதோ ஒட்டி இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கும். பார்த்தோம்னா ஒன்றும் இருக்காது, போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒட்டி இருக்கு, ஒன்றும் இருக்காது, மந்துன்னு இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த மதமதப்பு நடந்து போயிட்டு இருக்கும்போதே பார்ப்பாங்க, அவங்களுடைய செப்பல் முன்னாடி போயிட்டு இருக்கும். இன்னும் அங்கே ஏன் செப்பல் மாதிரியே இருக்குது, யார் விட்றா அது அப்படின்னு கீழே கொஞ்சம் பார்த்தா அவர் காலில் இருக்க செருப்பு கலண்டு அங்கே போயிட்டு இருக்கும் முன்னாடி. ஏன் அப்படின்னா, இந்த கால் விரல்கள் கிரிப் இல்லாமல் பாதத்தினுடைய மதமதப்பு அவங்க காலில் போட்டிருக்க செப்பல் கலண்டு முன்னாடி போகிறதே தெரியாமல் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நம்னஸ். யாருக்கு கை விரல்களையும் கால் விரல்களையும் நம்னஸ் என்று சொல்லக்கூடிய மதமதப்பு, மரத்து போன தன்மை, ஒரு சூவை பிடிக்கிற மாதிரி உணர்வு, ஃபஸ்ட்டு சூவை பிடிக்கிற உணர்வு, 2வது ஒரு மரமரன்னு இருக்கிற உணர்வு, 3வது சுத்தமாக மரத்து போன தன்மை, உணர்ச்சியற்ற தன்மை, உணர்ச்சி குறைந்த தன்மை. இது இரத்த குழாய் சார்ந்த பலகீனமாக பிரதிபலிக்கும், அல்லது நரம்புகள் சார்ந்த பலகீனமாக பிரதிபலிக்கும். அப்போ கைகளில் பிரதிபலிக்கக்கூடிய அந்த மரமரப்பு என்பது கழுத்தெலும்பு சார்ந்தது. கால் விரல்களில், கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய மதமதப்பு என்பது இடுப்பெலும்பு சார்ந்தது. அப்போ இடுப்பெலும்பு தேய்மானம் வராமல் தடுப்பதற்கும், கழுத்தெலும்பு தேய்மானம் வராமல் தடுப்பதற்கும், அந்த தேய்மானத்தின் காரணமாக நரம்புகளில் வரக்கூடிய ரேடியேட்டிங் பெயின், வலி, எரிச்சல், மதமதப்பு, எனிஒன், இந்த 3ல் ஏதாவது ஒரு அறிகுறி காட்டும். கை விரல்களில், கால் விரல்களில், உள்ளங்கையில் அல்லது உள் பாதத்தில். இதை மிக எளிமையாக சரி செய்யக்கூடிய, உட்கார்ந்த இடத்துல நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு, அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி, அதுக்குன்னு ஒரு இடம் உட்காந்து, அது அப்படி ஒரு சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஜஸ்ட் அதிகபட்சம் 15 செகண்ட், கைகளுக்கு ஒரு 15 செகண்ட், காலுக்கு ஒரு 15 செகண்ட், அதிகபட்சம் அரை நிமிடம் நீங்கள் ஒரு பயிற்சி, நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிற பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கை மரமரப்பு, கால் மரமரப்பு வராது. ஒருவேளை இருந்தால் சரியாகும். இதன் காரணமாக இடுப்பெலும்பு கழுத்தெலும்பு தேய்மானமும் வராது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சொல்ல போகிற பயிற்சி இந்த விரல்களுக்கு மிக மிக அற்புதமானது. நீங்கள் கூகுளில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். டெர்மட்டோமயோட்டோம் அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா, கழுத்தெலும்பு இடுப்பெலும்பிலிருந்து வரக்கூடிய நரம்பு கொடிகளினுடைய ரிஃப்ளெக்ஷன் தோலில் எங்கே பிரதிபலிக்கும், தசைகளில் எங்கே பிரதிபலிக்கும் என்பதை மிக அழகாக அதில் ஒரு டயக்ராம் காட்டுவோம்.
அதில் முக்கியமாக கைகளில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கட்டை விரல், ஆள்காட்டி விரல் கழுத்தெலும்பில் C6 6வது கழுத்தெலும்போடு தொடர்புடையது. நடுவிரல் என்பது C7 cervical 7 7வது கழுத்தெலும்போடு தொடர்புடையது. இந்த மோதிர விரலும் கை சுண்டி விரலும் என்பது C8 8வது கழுத்தெலும்போடு தொடர்புடையது. அப்போ இந்த C6 C7 C8 இந்த எலும்பு இணைப்புகளிலிருந்து cervical 6 7 8 இந்த எலும்பு இணைப்புகளிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் தன்னுடைய பலகீனத்தை அந்த இணைப்புகளில் உள்ள டிஸ்கோட பலகீனத்தை இந்த விரல்களில் பிரதிபலிக்கும். சார் கட்டவரல் மடக்க வரல சார், கட்டவரல் ஆள்காட்டு விரல் கிரிப் இல்லை சார், பேனாவில் கையெழுத்து போட முடியலை, கிரிப் இல்லை. கை விரல்களை மடக்கிட்டு விரிக்கும் போது எல்லா விரலும் விரியுது, நடுவரல் வரமாட்டேங்குது, நானாக இப்படி இழுத்து விடுற மாதிரி இருக்குது. என்ன சார் காரணம்? இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தெரியும். சார் கையில் மோதிர விரல் சுண்டி விரல் மட்டும் மரத்து போகுது சார், இந்த 2 விரல் மட்டும் மடக்க முடியலை, அல்லது மடக்குனா விரிக்க வரல, எடுத்து விடணும். இதெல்லாம் கழுத்தெலும்பு தேய்மானத்தினுடைய பலகீனம். அப்போ தேய்மானம் வராமல் தடுப்பதற்கு, வந்தால் சரி செய்வதற்கும் இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சி அற்புதமானது. இந்த இடுப்பெலும்பு தேய்மானத்தினால இருக்கக்கூடிய ரேடியேட்டிங் பெயின் ஒன்று ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது ஆர்த்தோ டாக்டர் அல்லது நீரோ டாக்டர் வந்து அழகாக செக் பண்ணி பார்க்கும்போது கால் கட்டவரல அசைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கால் கட்டவரல அசைக்க வரல, கீழே மடக்க வரல, அல்லது மேலே நிமித்த வரலன்னா முடிஞ்சு டிசைட் பண்ணிடுவாங்க, இடுப்பெலும்பு தேஞ்சு போச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும். புரியுதா? அப்போ நம்மளுடைய கால் விரல்களுக்கும் இடுப்பெலும்புக்கும் நேரடி தொடர்பு இருக்கு, கை விரல்களுக்கும் கழுத்தெலும்புக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. கழுத்தை பிடிச்சி இப்படி அசைச்சு அப் அண்ட் டவுன் லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு ஒரு கழுத்துக்கான எக்ஸசைஸ் செஞ்சு சில பேர் முரண்பாட ஆர்வக்கோளாறில் செஞ்சு இருக்கிறது தேஞ்சு போக வாய்ப்பு இருக்கும். புரியுது இல்லையா? அப்போ மிக மிக எளிமையான ஒரு 15 செகண்ட் செய்யக்கூடிய பயிற்சி இப்போ பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியை மட்டும் காலை இரவு தினசரி 2 தடவை பாதிப்பு இருக்கிறவங்க அடிக்கடி கூட செய்யலாம். அதில் முக்கியமாக சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒரு 2 hours ஒன்ஸோ அல்லது ஒரு நாளைக்கு காலையில் மதியம் ஈவினிங் அப்படின்னு 3 to 4 hours ஒன்ஸோ இந்த பயிற்சியை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக கழுத்தெலும்பு தேய்மானம் வராது இருந்தால் சரியாகும், கைகால் மரமரப்பு வராது இருந்தால் சரியாகும். பார்க்கலாமா? வாங்க பயிற்சியை பார்ப்போம். இப்போ எளிய பயிற்சியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கழுத்தெலும்பு தேய்மானத்தின் காரணமாக வரக்கூடிய கை மரமரப்பு வராமல் தடுக்கக்கூடிய கைக்கான பயிற்சியை முதல்ல நம்ம பார்ப்போம். பார்க்கலாமா? முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணும்போதோ அல்லது இயல்பாக இருக்கும்போதோ எந்த நிலையில் வேணாலும் அமர்ந்த நிலையில் உட்கார்ந்த நிலையில் ஒரு டேபிள் அல்லது பெஞ்ச் மேலே இப்படி கையை வச்சுக்கணும். முதல்ல கையை இப்படி உதறிக்கணும். 1 2 3 4 5 அவ்வளோதான். ஒரு 5 தடவை வரைக்கும் இப்படி உதறிட்டால் போதும். அதற்கு அடுத்தது கையை இப்படி வச்சுட்டு கைக்கான பயிற்சியில் விரல்களை மடக்கி விரிக்கிறது. நல்லா கிரிப்பாக உள்ளங்கையை தரையில் நல்லா பதிய வைக்கணும். அந்த டேபிள்லேயோ பெஞ்சிலேயோ இப்படி அல்லது தரையிலேயோ செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லை. இப்படி பதிய வச்சு விரல்களை மடக்கி விரிக்கணும். எப்படி கவனிங்க. விரல்கள் முழுமையாக ஒட்டி இருக்கக்கூடாது, ரொம்ப விரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பான நிலையில் வச்சுட்டு கை விரல்களை மடக்கி விரிக்கணும், மடக்கி விரிக்கணும். இப்போ கையில் ஏதோ ஒரு கம் ஏதோ ஒட்டி இருக்கிற மாதிரி, கைக்கும் இந்த பெஞ்சுக்கு இடையில் ஒரு கம்மு ஒட்டி இருக்குது, பிசு பிசுன்னு பிடிச்சிருக்கு, நம்ம இழுத்து சிரமப்பட்டு இழுக்கிற மாதிரி ஒரு கிரிப் இருக்கணும். சும்மா இப்படி செய்கிறது நோ யூஸ், பிரோஜனம் இல்லை. ஏன்? உள்ளங்கைகளில் விரல் நுனிகள் வரை வரக்கூடிய இரத்த குழாய்களும் நரம்புகளும், முக்கியமாக இரத்த குழாயினுடைய நுனிப்பகுதியாகிய ஸ்மால் கேபிலரிஸ்ன்னு சொல்லக்கூடிய மிக நுண்ணிய இரத்த குழாய்கள் சுருங்கி விரிய வேண்டும் என்றால் அழுத்தமாக மெதுவாக ஒரே சீராக நாம் தொடர்ந்து செய்யணும். புரிஞ்சா? அப்படி செஞ்சுட்டு எத்தனை தடவை? 1 2 3 4 5 ஒரு 5 தடவை என்ற வரைக்கும் இப்படி செஞ்சுட்டு கையை உதறியும். எகைன் 1 2 3
4 5 ரிலாக்ஸ். அப்படி 3 சுற்று 5 5 அடுத்து ஒரு 5 மொத்தம் 3 தடவை செஞ்சோம் அப்படின்னா 15 செகண்ட் போதுமானது. அப்போ இதை ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம். ஆரம்பத்தில் மெதுவாக செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்களாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யலாம், ஒன்றும் தவறில்லை. இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கை நரம்புகளில் இரத்த ஓட்டம் அதிகமாகி கழுத்தெலும்பு தேய்மானம் வராது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கழுத்தெலும்பு தேய்மானத்தின் காரணமாக வரக்கூடிய கை விரல்களில் ஏற்படக்கூடிய மரமரப்பும் வராது. செய்யலாமா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கால் பாதத்திற்கான பயிற்சி. பார்ப்போமா? வாங்க. கால் விரல்களை அதாவது ஒட்டி வைக்காமல் கொஞ்சம் நம்மளுடைய ஷோல்டர் லெவலுக்கு கொஞ்சம் கால் பிரித்து வச்சுக்கலாம். பிரித்து வச்ச நிலையில், நின்ற நிலையில் அல்லது அமர்ந்த நிலையில் எப்படி வேணாலும் இருக்கலாம். கால் விரல்களை தரையில் கால் இழுக்கணும். கால் விரல்களை மடக்கி விரிக்கணும். புரியுதா? கால் விரல்களை இப்படி மடக்கி விரிக்கணும், மடக்கி விரிக்கணும். ரெடி? 1 2 3 4 5 ஒரு 5 எண்ணிக்கை செஞ்சுட்டு ஒரு காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி லூஸ் பண்ணிவிட்டு அடுத்த காலை அதே மாதிரி லூஸ் பண்ணணும். இது ஒவ்வொரு காலாக தனித்தனியாக செய்யலாம் அல்லது 2 காலுக்கும் ஒன்றா செய்யலாம். ஆனால் ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது ஒரு காலை ஊனி ஒரு காலில் தான் செய்ய முடியும். 2 காலையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. அது நின்ற நிலையில், அமர்ந்த நிலையில் வேணால் செய்யலாம். ஆனால் 1 by 1 செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ 2வது சுற்று மீண்டும் ஒரு தடவை பாருங்கள். ரெடி? 1 2 3 4 5 ரிலாக்ஸ். கால் அப்படி லைட்டாக உதறிடணும். அந்த ஜாயிண்ட்கள் வந்து இறுக்கம் அடையாமல், தசை நார்கள் பிடிப்பு ஏற்படாமல் கொஞ்சம் லூஸ் பண்ணிடணும். இப்படி கால் விரல்களுக்கு நாம் கால் விரல்களை மடக்கி விரிக்கக்கூடிய பயிற்சி செய்யும்போது கால் விரல்களை சுருக்கி விரிக்கக்கூடிய தசை நார்களும் நரம்புகளும் சுருங்கி விரியும் போது அந்த நரம்புகளுக்கு தொடர்புடைய இடுப்பெலும்பு, அதாவது L4 L5 L5 S1 ஜாயிண்ட்லேருந்து வரக்கூடிய நரம்புகள் கால் பாதத்தினுடைய விரல்களை சுருக்கி விரிப்பதற்கு துணை புரியுது. இந்த விரல்களை சுருக்கி விரிக்கும் போது அந்த நரம்புகள் மூலமாக இரத்த ஓட்டம் அதிகமாகும் போது இடுப்பெலும்பு தேய்மானமும் வராது, இடுப்பெலும்புக்கு பலம் கிடைக்கும். கால் விரல்களுக்கும் இரத்த ஓட்டம் அதிகமாகி பாத எரிச்சல், மதமதப்பு, விரல்களில் மதமதப்பு அல்லது கால் விரல்களில் புண் ஏதும் ஏற்படாது. இந்த எளிய பயிற்சியை தினசரி செய்து கழுத்தெலும்பு தேய்மானம் வராமல் தடுத்து, கைவிரல் மரமரப்பு வராமல் தடுத்து, இடுப்பெலும்பு தேய்மானம் கால் பாதத்தில் மரமரப்பு வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.